என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். சீதையை கடத்தியது லங்கேஸ்வரனா, ராவணனா? இந்த கேள்வி உங்கள் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கும். முதலில் லங்கேஸ்வரனுக்கும் ராவணனுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்ப்போம். ராவணன் இலங்கையை ஆட்சி செய்யும் அரசனாக இருந்தான். ஒரு நாட்டை ஆள மன்னனாக இருக்க வேண்டிய அனைத்து தர்மங்களும் அவனுக்கு இருந்தன. அவனது ஆட்சி காலத்தில் இலங்கை சிறப்பாகவே இருந்தது. ஆனால் லங்கேஸ்வரன் ஈஸ்வரம் பட்டம் பெற்ற விக்னேஸ்வர், ரணவேஸ்வரர், சண்டிகேஸ்வரர் போன்ற நால்வரில் ஒருவர். பல வருடங்கள் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து சாகாவரம் என்கிற பிறவா நிலை அடைந்தவர். இந்த நிலையை அடைய மனம் ஒடுங்கி, இந்த உடல் உணர்வின்றி, உலக பற்று நீங்கி, தன்னை யார் என்று உணர்ந்து சிவ தரிசனம் கண்டு இந்த பிறவா நிலை என்ற சாகாவரம் பெற வேண்டும். மேலும் லங்கேஸ்வரன் தன் அகங்காரத்தால் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி இருக்கும் இமயமலை சென்று அம்மலையை பெயர்க்கும் பொழுது சிவபெருமான் தனது கால்கட்டை விரலை கொண்டு தரையில் அழுத்தி இமயமலை அசையா வண்ணம் பார்த்து கொண்டார் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதுவும் தவறாக உணர்த்தப்பட்டதே. லங்கேஸ்வரன் சிவபெருமானை நோக்கி கடும் யோகம் செய்து இமயமலை என்னும் உச்சந்தலையில் சிவபெருமான் பார்வதி, அதாவது சிவம் சக்தி இருக்கும் சூழுமுனையை தனது வாசி கொண்டு 10ஆம் வாசலை திறந்து இறைவனின் காட்சிக்கு யோகத்தில் இருந்த நிலையில் லங்கேஸ்வரனின் யோகத்தில் உருவான வெப்பத்தால் அவரின் உச்சந்தலை வெடித்து சிதறும் நிலைக்கு சென்றதால் சிவம் அவரின் உச்சந்தலை வெடிக்காத வண்ணம் பார்த்து கொண்டதே இதன் அர்த்தம். இப்பேற்பட்ட சிவயோகி எப்படி ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு போக முடியும்? லங்கேஸ்வரன் பெற்ற சாகாவரம் என்பது மீண்டும் பிறவா நிலை. இந்த நிலையை அடைய அனைத்தையும் அவன் எழுந்திருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் இந்த ஈக வாழ்க்கையில் ராவணனாக அவன் ஒரு நாட்டுக்கு அரசன். சூர்பனகையின் மூக்கு அறுபட்டதற்காக அவர் கோபம் கொள்ளவில்லை. மாறாக ஒரு அரசன் தனது சகோதரியை கூட பாதுகாக்க முடியவில்லை எனில் எப்படி ஒரு நாட்டு மக்களை பாதுகாப்பான் என்று மக்களிடையே எழும் எண்ணத்தையும் குழப்பத்தையும் தவிர்க்கவே அவன் சீதையை கடத்தினான். கடத்தியவனுக்கு தெரியாதா எவ்வாறு பழி தீர்க்க வேண்டும் என்று? ஆனால் லங்கேஸ்வரன் சீதையிடம் காட்டியது கண்ணியமே. லங்கேஸ்வரனும் ராவணனும் ஒரே நபர்கள்தான், ஆனால் வெவ்வேறு கடமைகள் இருந்தன. நாம் வாழும் இந்த வாழ்க்கையில் பல வேடம் போடுகிறோம். மகனாக, தந்தையாக, பாட்டனாக. ஒவ்வொரு வேடத்திற்கும் நியாய தர்மம் இருக்கும் அல்லவா? தந்தையாக இருக்கும் பொழுது சில கடமைகள் இருக்கும், மகனாக இருக்கும் பொழுது சில கடமைகள் இருக்கும். அதுபோலதான் ராவணனாக இருந்த அரசன் சீதையை கடத்தினான். லங்கேஸ்வரனாக சீதையை கண்ணியதுடனும் அவர்களை பாதுகாப்பதிலே கடமையுடனும் நடந்து கொண்டார். ஒரு சித்தனாக, யோகியாக, ஞானியாக வணங்கப்பட வேண்டிய ஒருவரை நாம் இன்று தூற்றிக் கொண்டிருக்கிறோம். ராவணனை நாம் கற்க தேவையில்லை, ஆனால் லங்கேஸ்வரன் போற்றப்பட வேண்டியவர். உங்கள் முடிவை நீங்கள் கமெண்ட் செய்யவும். நான் வணங்குகிறேன் லங்கேஸ்வரனை. மேலும் இதை போன்ற பதிவுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள். லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.